ஓம் சக்தி பராசக்தி அருட்பெருஞ்சோதி. சௌந்தர்ய லகரியின் 9வது ஸ்லோகம். மஹீம் மூலாதாரே கமபி மணிபூரே சுதவகம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே ஸ்ருதிமருத மகாஷமுபரி மனோபி மிருப்தியே சகலாபபி வித்வா குலபதம் சகஸ்ராரோ பத்மே சகசரஹி பக்த விஹரேஷ. மனித சரீரத்தின் மூலாதாரத்தில் பூமி தத்துவத்தையும், மணிபூரகத்தில் ஜலம், சுவாதிஷ்டானத்தில் அக்னி, இதயத்தில் உள்ள அநாகதத்தில் வாயு தத்துவத்தையும், விஷுத்தியில் ஆகாச தத்துவத்தையும், ஆக்ஞா சக்கரத்தில் மனத்தத்துவத்தையும், இந்த 6 சக்கரத்தில் வழியாக சுஷும்னா நாடி மூலம் சென்று தலையின் மேற்பகுதியில் உள்ள 1000 இதழ் கொண்ட தாமரை சதாசிவனுடன் சேர்ந்து கழிக்கின்றாய். மூலாதாரம் முதல் ஆக்ஞா சக்கரம் வரையான 6 சக்கரங்களின் வழியாக மகா சக்தியாகி குண்டலினி சக்தியின் ஏற்றம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே அந்த யாகம் அல்லது மானச பூஜை. நாம் பிராணாயாம முறைப்படி மூலாதாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் மனசக்தியை எழுப்பி மணிபூரகத்தில் தங்கச் செய்து அங்கிருந்து படிப்படியாக ஒவ்வொரு சக்கரத்திற்கும் அழைத்து சென்று மானசீகமாக அந்த இடத்திற்கு தகுந்தவாறு பூஜை செய்து இறுதியாக தலையின் மத்தியில் உள்ள சகஸ்ர கமலத்தில் சதா சிவனுடன் கொண்டு சேர்ப்பிப்பது. அங்கு ஆனந்தமயமான அம்பிகையை அவளை தியானிக்கும் முறைகளே இச்லோகத்தில் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. நம் உடம்பில் உள்ள பஞ்சபூதங்களிலும் அம்பாள் ஊடுருவி இருக்கிறாள். அவள் மூலாதாரத்தில் இருந்து உள்ளே எழுந்து வரும் அந்த மகாசக்தியான அம்பிகை சுவாதிஷ்டானாம் கடந்து வந்ததும் மணிபூரகத்தில் தோற்றம் தருவாள். வெளிப்படையான பூஜையில் செய்வது போன்றே அங்கே அவளுக்கு ஜலம், வஸ்திரம், ஆபரணங்கள், நைவேத்தியம் எல்லாம் கொடுத்து உபசாரங்கள் செய்ய வேண்டும். அநாகதம் வந்த பிறகு தூபம் முதல் தாம்பூலம் வரை கொடுத்து உபசரிக்க வேண்டும். விஷுத்திக்கு அழைத்து வந்து சிம்மாசனத்தில் அமரச் செய்து ஸ்படிகமணிகளால் ஜபமந்திரங்களை செய்து சகஸ்ரநாமத்தில் அவளை சதாசிவனுக்கு அருகில் சேர்க்க வேண்டும். அவள் அங்கிருக்கும் போது நாம் அம்பாள் தன் இருப்பிடமான மூலாதாரத்திற்கு மீண்டும் திரும்பும் வரை வேறு சிந்தனைகள் இல்லாமல் தியான யோகத்தில் ஈடுபடுவதே சிறந்த யோகமாகும். அதுவே அந்தர்யாகம் அல்லது சமயசாரம் என்கின்ற மானச பூஜை. இதை முறைப்படி செய்ய ஆச்சாரியமான விதிமுறைகள் பின்பற்ற வேண்டும். எல்லோராலும் அதை பின்பற்ற இயலாது. ஸ்ரீ சக்கரத்தின் ரூபிணியான அம்பாளை சௌந்தர்ய லகரி ஸ்லோகங்களால் பாராயணம் செய்யும் முறையே சுலபமானது. நோயாளியே வைத்தியனாகும் முயற்சி போன்றது இது என்பதால் சரியாக செய்யாமல் போனால் அவளை ஆபத்தில்தான் கொண்டு சேர்க்கும். நோயாளிக்கு சிகிச்சை தரும் வைத்தியரிடம் மட்டும் நமக்கு நம்பிக்கை இருந்தால் போதும். மானச பூஜை என்கின்ற இந்த ஸ்லோக பாராயணம் மனதின் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றும். ஓம் சக்தி பராசக்தி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயே, இந்த ஸ்லோகங்களை படிக்கும் எனக்கு ஞானத்தை தந்த தங்களுக்கு நன்றி நன்றி நன்றிகள் கோடி மாதா. இந்த பிரபஞ்சத்திற்கும் என்னை அழைத்து செல்லும் குபேர பீடத்திற்கும் குபேர குருவிற்கும் நன்றிகள் கோடி மாதா.